நேயர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே, நம்ம மகா பெரிவாளை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம், நேரங்கள் காணாது. கண்டிப்பாக ஒரு தடவை வருமான வரித்துறை ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸ்லேருந்து எல்லா பேரும் வருஷம் எங்கேயாவது போகிறது வழக்கம் உண்டு. அந்த சேலத்துலேருந்து எங்கே போகலாம், பெங்களூர் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு டிசைட் பண்ணிகிட்ருக்கா எல்லா ஆஃபீஸரும். அப்போ எங்கே போனாலும் சரி, காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கு போயிட்டு எட்டி பார்த்துட்டு எல்லா இலக்கையும் போவோம் அப்படிங்கிறான் தொண்டர்கள்லாம், அதாவது ஆஃபீஸர்கள்லாம். ஓகேவா? அப்போ ஒருத்தர் மட்டும் எப்பொழுதுமே நாத்திகம், ஏதாவது இங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாது, அதாவது அவருக்கு சுவாமி இதுவே பிடிக்காது. அப்போ அவர் சொன்னார், போக இங்கே நேராக இங்கெல்லாம் போவோம் சுற்றி பார்க்க, ஸ்ரீமடத்துக்கு அங்கே மட்டும் போகக்கூடாது அப்படின்னாலும். அப்போ நீங்கள் காரில் உட்காந்துக்கோங்க, பஸ்ஸில் நாங்கள் சேவிச்சுட்டு வந்துடுறோம், அப்படி நம்ம எல்லா பேரும் போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாராம். சரின்னு கிளம்பிட்டா, பிரயாணம் நல்லபடியாக கிளம்பிடுச்சு. அப்போ காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துக்கிட்டக்க வந்துட்டா, நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்க, நாங்கள்லாம் போய் சேவிச்சுட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறார், நான் கார்லலாம் வெயிட் பண்ணல, நானும் உங்களோட வரேன். ஆச்சரியமாக ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் வரலேன்னு சொல்லியிருந்தேலே, இப்போ வரேன்னு சொல்கிறேலே அப்படிங்கிறப்ப, நான் வரேன், சட்டை கழட்டிட்டு வரணும், துண்டு இது பண்ணி இடுப்பில் கட்டிட்டு வரணும், அதெல்லாம் முடியாது, நான் பெரிய ஆஃபீஸர், நான் இப்படித்தான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். சரி அப்படின்ட்டு என்னடா அப்படின்னு முணுமுணுத்துட்டு உள்ளே போயிட்டா. கிட்டக்க வரிசை வந்துட்டே இருந்தது. பெரியவா கிட்டக்க ஒரு செகண்டில் இவருக்கு தரிசனத்துக்கு வந்துருக்கு. இப்படி மேலே ஏறி பார்த்தாராம் அவரை, அந்த நாத்திகரை பெரியவா. அது என்ன பார்வையோ, அந்த பார்வைக்குள்ளே என்ன ஒரு பதில் இருக்கோ, நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் சுட்டரிக்கிற பார்வை. கண்டிப்பாக தன்னறியாமல் சட்டையை கழட்டினாராம், தன்னறியாமல் இடுப்பில் துண்டை கட்டின்னு நமஸ்காரம் பண்ணினோடனே பெரியவா விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுத்துட்டு, சாத்துக்குடி பழமும் கொடுத்துட்டு ஒரு பார்வையை பார்த்தாராம். எல்லா பேத்துக்கும் பிரசாதத்து விபூதி குங்குமம், வெறும் விபூதி மட்டும் கொடுத்தாராம். இவருக்கு மட்டும் 3மே கிடச்சதாம். அதுக்கப்புறமா காருக்கிட்டக்க வரப்போ, என்ன போய் நீங்கள் கலட்ட மாட்டேன், எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் சொல்லவும், அது என்னன்னு தெரியல, அது ஈர்க்கிற பார்வையாகிடுது, என்னை எறியாமல் மாறிட்டேன், அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில அப்படி அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காராம். அப்போ அந்த பார்வையின் பதில் அவருக்கும் நம்ம மகாபெரிவாளுக்கும் தான் தெரியும். அதுபோல் நம்ம என்ன இன்றைக்கி நினைக்கிறோமோ நாளைக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம மகாபெரிவாள்கிட்ட மன்றாடி நல்லபடியாக வேண்டிக்கணும். கண்டிப்பாக. ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர்.